வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்னா சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்காக வெங்காயம், 2 பச்சை மிளகா, நீங்கள் வர மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. கருவேப்பிலை தழை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காயும் கத்திரிக்காயும் வெட்டி வச்சுருக்கேன். பருப்பு ஒரு 1/2 டம்ளர் வேக வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ வீட்டில் அதை சேர்த்துக்கோங்க. சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணுங்கள் மக்களே. என்னடா அக்கா லைனாக சொல்கிறீங்கலாம் நினைக்காதீங்க, சரிங்களா. எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம அதோட என்ன சேர்த்த போகிறோம்னா கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் கருகக்கூடாது, அதுக்காக கடைசியாக சேர்க்குறேன் நான். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க மக்களே. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா காலையில் மணி டைம் ஆகிடுச்சு, அதனால பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வணங்கிடுச்சு. தக்காளியை போட்டுட்டேன். சரி, மொபைலை கையில் வச்சுக்கிட்டே வேலை செய்ய சிரமமாக இருக்குது, அதனால் கோச்சிக்காதீங்க. தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்து தக்காளியில் உப்பு போட்டு கால் பாதம் வெந்துருச்சு, கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதோட காய் சேர்த்துக்குவோம். அவரைக்காய், கத்திரிக்காய். காய் லைட்டாக வணங்கட்டும். நான் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி எடுத்துக்கிறேன். சும்மா சின்ன எலுமிச்சம்பழத்துலேயே 1/2 எலுமிச்சம்பழம் தாங்க ஊற வச்சுருக்கேன். ஏன்னா புளிக்குழம்பு ஸ்மெல் வரும், அதனால் லைட்டாக போடுங்க சாம்பாருக்கு. தக்காளி 2 சேர்த்துருக்கேன், போதும் அதுவே. பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. எனக்கு பருப்பு வேகலை, அதனால் மறுபடியும் நான் ஆவி வச்சுருக்கேன். கொஞ்சம் விளக்கம் நான் 1 ஸ்பூன் ஊற்றினா பருப்பு வெந்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு அப்படி தான் வச்சு பார்க்கணும். கிராமத்தில் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ இந்த காயோடவே இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மி தான். இது வீட்டில் அரைச்ச தூள், சாம்பார் பொடி. அதனால் 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பருப்போடு போட்டு வேக வைக்கல, ஏன்னா இந்த குக்கரில் வர ஆவி தண்ணியெல்லாம் வெளியில் எடுக்குதுங்களா, இந்த பூரா மஞ்சள் ஆகிடுது, தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் குழம்புல சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு பரட்டிடுவோமா. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். காய் அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு 2 விசில் வர்றதுக்காக வச்சுருக்கேன். காரக்குழம்பு ஆயிடுச்சு. இப்போ வேகட்டும். இது பாருங்க, காய் அரைப்பதம் வெந்துருச்சு. பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ 4 கொதி வந்தனே கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம்.
பருப்பு சரியாக வேகலை, இல்லைன்னா அப்பயே நம்ம சாம்பாரோட சேர்த்துருக்கலாம். வேகாதனால லேட்டாக சேர்த்துறேன், அவ்வளோதான். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு மக்களே. இப்போ ஃபைனல் டச் கொத்தமல்லியே கருவேப்பிலை தலையை சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன எப்படி வருதோ அப்படி தாங்க நம்ம செய்ய முடியும், சரிங்களா? நம்மளே ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு சொல்லி நல்லா செய்யாமல் விடாதீங்க. நமக்கு எப்படி வருதோ அப்படி செய்யுங்க. இப்போ சாம்பார் ரெடி, நான் சாப்பிட போகிறேன். வாங்க மக்களே, நீங்களும் சாப்பிட்லாம்.